The chapter types of angles, parts of a circle, properties of. First question, find all the three angles in the three angles of triangle ABC. இதுல இருக்கிற த்ரீ ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி. இந்த த்ரீ ஆங்கிள்ஸ், அதாவது இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். இந்த மூணு ஆங்கிளும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ ஆங்கிள் ஏ எக்ஸ் பிளஸ் 25 கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் பி 2x மைனஸ் 10 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஆங்கிள் சி வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க 4x மைனஸ் 15 சொல்லிட்டு. இதுல 4x மைனஸ் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் angle equal to sum of the opposite interior angles. இதை யூஸ் பண்ணி தான் நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இந்த ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட ஆப்போசிட்ல இருக்கிறது. இது ரெண்டு தானே ஆப்போசிட்ல இருக்கு. இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட ஆப்போசிட்ல இருக்கிற இந்த இன்டீரியர் ஆங்கிளோட சம்மு தான் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவல். அப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 4x மைனஸ் 15 ஈக்குவல் டு, இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், x பிளஸ் 25 பிளஸ் 2x மைனஸ் 10. என்ன வரும், 4x மைனஸ் 15 ஈக்குவல் டு, இங்க x இருக்கு, இங்க 2x இருக்கு, இது ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும், 3x வரும். 25 மைனஸ் 10 15 பிளஸ் 15. இப்போ இந்த x இருக்கு இல்லையா, இந்த 3x லெஃப்ட்டுக்கு கொண்டு வரும், இந்த மைனஸ் 15 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம். அப்ப என்ன வரும், 4x 3x லெஃப்ட் கொண்டு வரும்போது மைனஸ் 3x ஆகும், ஈக்குவல் டு 15 இங்கே இருக்கு, மைனஸ் 15 ரைட் ஹேண்ட் சைடு போனா பிளஸ் 15 ஆகும். 4x மைனஸ் 3x என்னது, x 1x வரும், அதை நாம x எழுதுறோம், ஈக்குவல் டு 15 பிளஸ் 15 30. இதை வந்து டிகிரியில எழுதுறோம். சரியா, இங்க எல்லாமே டிகிரியில தான் கொடுத்துருக்காங்க, நம்ம சம்மு போடுறதால டிகிரி இல்லாம எழுதுறோம். சரியா, எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஏ. ஆங்கிள் ஏல இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 25 கொடுத்துருக்காங்க, அதை எழுதணும். ஈக்குவல் டு எக்ஸ் எவ்வளோ 30 பிளஸ் 25, ரெண்டையும் ஆட் பண்ணா 55 டிகிரி. நெக்ஸ்ட் ஆங்கிள் பி கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் பில இங்க என்ன இருக்கு, 2x மைனஸ் 10, 2x மைனஸ் 10 ஈக்குவல் டு 2 into 30 மைனஸ் 10 ஈக்குவல் டு 2 into 30 60 மைனஸ் 10 50 டிகிரி. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆங்கிள் சி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதை இங்கே எழுதிக்கலாம். சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் இன் எ ட்ரையாங்கிள் ஆர் 180 டிகிரி. அப்போது ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. இதிலேருந்து ஆங்கிள் சி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் ஏ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 55 இல்லையா, அதை எழுதிக்கணும். 55 டிகிரி ப்ளஸ் 50 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. 55 ப்ளஸ் 50 எவ்வளோ, 105 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆகிடும். 105 ரைட் ஹேண்ட் சைட் போனால் மைனஸ் வரும். என்ன வரும், 180லேருந்து 105 சப்ட்ராக்ட் பண்ணால் 75 டிகிரி.
ஆங்கிள் சியோட ஆன்சர் என்ன? 180 டிகிரி. ஆன்சரில் எடுத்து எழுதணும். ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 55 டிகிரி, ஆங்கிள் பி ஈக்குவல் டு 50 டிகிரி, ஆங்கிள் சி ஈக்குவல் டு 75 டிகிரி அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Second question, if the chord of length 30 cm is drawn at a distance of 8 cm from the center of the circle, then find the radius of the circle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. If the chord of length 30 cm is drawn at a distance of 8 cm from the center of the circle, ஓன்றது இந்த சர்க்கிளோட சென்டர், அதுலேருந்து 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ், இது வந்து 8 சென்டிமீட்டர் சரியா, 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கார்டு வரைகிறாங்க. இந்த ஏபின்ற ஒரு கார்டு வரைகிறாங்க. அதில் வந்து அதோட லெங்க்த்து வந்து கார்டோட லெங்க்த்து 30 சென்டிமீட்டர். அப்போது ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு கேட்குறாங்க. இந்த ஓபி இருக்கு இல்லையா, இதுதான் ரேடியஸ். இந்த ஓபி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து நான் இந்த சைடு வரைகிறேன் பாருங்கள். இது ஓ, இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் வரைகிறேன். சி, இது பி. ஓசி வந்து 8 சென்டிமீட்டர். இப்போது ஏபி தான் 30 சென்டிமீட்டர். அப்போ சிபி எவ்வளோ? 30 டிவைடட் பை 2. 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். அதுதான் சிபி. இப்போது ஓபி தான் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஓபி. ஓபின்றது ரேடியஸ். இதை தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். இது என்ன தியரம் யூஸ் பண்ணோம்? இங்கே வந்து 90 டிகிரி இருக்குது. பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். பை பித்தாகரஸ் தியரம், ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ஸ்கொயர். OB ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி எவ்வளோ? 8. அப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் சிபி வந்து 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் எவ்வளோ? 64 ப்ளஸ் 15 ஸ்கொயர் எவ்வளோ? 225. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும். 4 + 5 9, 6 + 2 8, 289 வரும். ஓபி ஸ்கொயர் 289னா ஓபி கண்டுபிடிக்கணும். அப்போ 289க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289. 289க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 17. இது வந்து சென்டிமீட்டரில் எழுதணும். ஓபி ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர். இது வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஆன்சரில் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் is 17 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கொஷின், 2 circles of radius 3 centimeter and 5 centimeter intersect at 2 points and the distance between their centers is 4 centimeter. Find the length of the common chord அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் 3 சென்டிமீட்டர், இன்னொரு சர்க்கிளோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர். அது ரெண்டும் 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகுது. அந்த 2 சர்க்கிளோட சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 4 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த காமன் கார்டு. இந்த 2 சர்க்கிளுக்கும் காமனாக இருக்கிற கார்டோட லெங்த் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளோட சென்டரை நாம் ஓன்னு மார்க் பண்ணலாம். இந்த சர்க்கிளோட சென்டர் இருக்கு இல்லையா, இதிலேருந்து இன்னொரு சர்க்கிளோட சென்டர் வந்து 4 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. அதை வந்து நம்ம இந்த மாதிரி லைன் போட்டு இன்னொரு சர்க்கிளோட சென்டரை நம்ம வந்து பீன்னு மார்க் பண்ணலாம். இப்போ இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அடுத்த சர்க்கிளோட சென்டர், அதிலிருந்து நாம் 5 சென்டிமீட்டருக்கு இன்னொரு சர்க்கிள் வரையணும். இப்போது இந்த சர்க்கிளும் எந்த இடத்துல மீட் பண்ணுது? இந்த பாயிண்டில் மீட் பண்ணுது. இதை ஏபின்னு மார்க் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம் இல்லையா, அது 3 சென்டிமீட்டருக்கு. அதோட ரேடியஸை நாம் வந்து
மார்க் பண்ணணும். இந்த மாதிரி ரேடியஸ் மார்க் பண்ணோம். இது வந்து 3 சென்டிமீட்டர். இந்த சர்க்கிளோட ரேடியஸை இந்த சென்டர்லேருந்து இங்கே ரேடியஸ்க்கு மார்க் பண்ணுறோம். இது வந்து 5 சென்டிமீட்டர். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே வந்து 90 டிகிரி. இதை வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானா அப்படின்னு நாம் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும்னா பித்தாகரஸ் தியரம் வச்சு செக் பண்ணணும். பை பித்தாகரஸ் தியரம் இது வந்து ஏபி இல்லையா, ஏபி ஸ்கொயர், இதுதான் ஹைப்போட்டெனஸ். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏஓ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். இது வந்து ஏஓன்னு சொல்லலாம், ஓஏவும் சொல்லலாம். சரியா? அப்போ இங்கே என்ன எழுதணும்? ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். ஏபி எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். அப்போ 5 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. 25 ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 16 எவ்வளோ? 25. அப்போது இது ரெண்டும் ஈக்குவலாக வந்ததால் இந்த கொடுத்துருக்கிற இந்த நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபார்ம் ஆகிருக்குல்ல, ஒரு ட்ரையாங்கிள் ஏஓபி, இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே என்னென்ன எழுதணும்? ட்ரையாங்கிள் ஏஓ இஸ் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த காமன் கார்டு. இந்த 2 சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த 2 சர்க்கிள் வந்து ஏபின்ற பாயிண்டில் டச் பண்ணுது. அப்போது இந்த ஏலேருந்து பிக்கு வரைகிற லெங்க்த்து, இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுதான் 2 சர்க்கிளுக்கும் இருக்கிற காமன் கார்டு. இப்போ இந்த லெங்க்த்தை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது காமன் கார்டு, இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது ஓஏன்றது வந்து 3 சென்டிமீட்டர் இல்லையா, அப்போது ஏபி எவ்வளோ இருக்கும்? 3 + 3 6. அதாவது இது வந்து டயாமீட்டர். இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். ஏபின்றது அதோட டயாமீட்டர். டயாமீட்டர்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதுதான் அது. இங்கே என்ன எழுதணும்? ஏபி ஈக்குவல் டு 2 × ஓஏ. 2 × ஓஏ எவ்வளோ? 3 சென்டிமீட்டர். அப்போது 6 சென்டிமீட்டர் வரும். ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஆன்சரில் என்ன எழுதணும்? த length of the common chord is 6 centimeter அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? 4th question, draw 3 circles passing through the points P and Q where PQ equal to 4 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. PQயோட லெங்க்த்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்ஸ் வழியாக 3 சர்க்கிள்ஸு வரைய சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நாம் PQ 4 சென்டிமீட்டரை வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு லைன் வரையணும். இது வந்து P, இது Q. இந்த 2 பாயிண்ட் வழியாக 3 சர்க்கிள் வரையணும். இதை வந்து 4 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த PQ இருக்கு இல்லையா, இதோட ஹாஃப் எவ்வளோ? 2 சென்டிமீட்டர் இல்லையா, அங்கே 2 சென்டிமீட்டர், அதாவது நடுவில் 2 சென்டிமீட்டருக்கு டாட் வச்சுட்டு அதிலிருந்து நாம் ஒரு சர்க்கிள் வரையணும். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிடணும். இப்போது இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கணும். இந்த சென்டர் வழியாக ஒரு லைன் போட்டுட்டு இந்த டாட் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து இந்த சர்க்கிளை எந்த இடத்துல டச் பண்ணுதோ அந்த டாட்லேருந்து ஒரு சர்க்கிள் வரையணும். பியை ரேடியஸாக வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் வரையணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டாட்டு இருக்கு இல்லையா, இந்த டாட்லேருந்து பியை
இந்த டாட் இப்படி வச்சுட்டு காம்பஸை இங்கே பீயில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரையணும். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரையணும். இப்போ நம்ம வந்து 3 சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். இந்த மாதிரி 3 சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். 3 சர்க்கிளுமே அந்த PQன்ற பாயிண்ட்டை டச் பண்ணி போயிருக்கு. இப்போ நம்ம 3 சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய சர்க்கிள் வரையலாம். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வரையலாம். எப்படி அப்படின்னா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த லைனில் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுட்டு வரையலாம். இங்கே பாருங்கள், இந்த லைன் இருக்குல்லையே, இந்த லைனில் இந்த மாதிரி வச்சுட்டு வரையலாம். இந்த மாதிரி நிறைய சர்க்கிள் வரையலாம். இப்படி இதை நல்லா இந்த லைன் மேலே காம்பஸ் வச்சுட்டு பீன்ற பாயிண்டில் இப்படி வச்சுட்டு வரைஞ்சாக்க PQவை டச் பண்ணி இன்னொரு சர்க்கிள் வரும். இந்த மாதிரி நிறைய சர்க்கிள் இந்த பக்கமும் வைக்கலாம், இந்த பக்கமும் வச்சுட்டு நிறைய சர்க்கிள் வரையலாம். ஆனால் கொஷின் வந்து 3 சர்க்கிள் தான் வரையணும்னு கொடுத்துருக்கிறதால நம்ம இந்த 3 சர்க்கிளோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இது வரைஞ்சி முடிச்சுட்டு நீங்கள் இந்த லைனை எரேஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த லைனை எரேஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு வந்து 3 சர்க்கிள் கிடச்சிரும். 5th question, if a chord is 12 cm away from the center of the circle of radius 15 cm, then find the length of the chord அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15 cm ரேடியஸ் இருக்கிற ஒரு சர்க்கிள் வரையணும். அந்த சர்க்கிளோட சென்டரில் இருந்து 12 cm தள்ளி ஒரு கார்டு வரைகிறாங்க. அந்த கார்டோட லெங்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கு. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 15 cm. ஓலேருந்து B, அது வந்து சர்க்கிளோட ரேடியஸ். இது 15 cm. அதுக்கப்புறம் ஓலேருந்து, ஓன்றது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அந்த ஓலேருந்து 12 cm தள்ளி, சரியா, ஏபின்ற ஒரு கார்டு வரைகிறாங்க. இந்த ஏபியை தான் கண்டுபிடிக்கணும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, கார்டோட லெங்க்த்து. இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து சின்னு மார்க் பண்ணுறேன். சரியா, இப்போது இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, OCB, இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நாம் பித்தாகரஸ் தியரமை எடுத்துப்போம். பை பித்தாகரஸ் தியரம் OBன்றது என்னது, ஹைப்போட்டனஸ். OB ஸ்கொயர் ஈக்குவல் டு OC ஸ்கொயர் ப்ளஸ் CB ஸ்கொயர். OB எவ்வளோ, 15. அப்போ 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு OC 12 ஸ்கொயர் ப்ளஸ் CB தானே கண்டுபிடிக்கணும். அப்போ CB ஸ்கொயர். 15 ஸ்கொயர் வந்து 225 ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் 144 ப்ளஸ் CB ஸ்கொயர். CB ஸ்கொயர் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ CB ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆகும். 225 மைனஸ் 144. CB ஸ்கொயர் ஈக்குவல் டு 225லேருந்து 144 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது 81 கிடைக்கும். CB வேணும்னா என்ன பண்ணணும், இதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் 81. CB ஈக்குவல் டு 81க்கு ரூட் எடுத்தால் 9 கிடைக்கும், 9 சென்டிமீட்டர். இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க, லெங்த் ஆஃப் த கார்டு தானே கேட்குறாங்க, AB கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 2 டைம்ஸ் இன்ட்டு CB போடணும். AB ஈக்குவல் டு 2 இன்ட்டு CB. அப்போ என்ன வரும், 2 இன்ட்டு 9 சென்டிமீட்டர். அப்போது 18 சென்டிமீட்டர்னு வரும். AB ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர். ஆன்சரில் என்ன எழுதணும், த லெங்த் ஆஃப் த cord is 18 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?